ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2வது நாள். நேற்று வந்து நானும் என் பொண்ணு மட்டுமே கடையை மேனேஜ் பண்ணோம். தென் முக்கியமாக நம்ம 2 பேர் மேனேஜ் பண்ணோம்ல, காலைல நைட்டு வரையும். இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு சேம் அதே மாதிரி தான். 8 மணிக்கு தான் வந்து கடையை திறந்தோம். கொஞ்சம் குளிச்சுட்டு வந்துட்டோம். ஏன்னா நேற்று குளிக்காமலே வந்து அப்படியே கடையை திறந்தோம். இன்னைக்கு குளிச்சுட்டு வந்து கடையை திறந்துருக்கோம். இப்போதான் கம்பெனிங்களுக்கு டீ போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நான். இன்னைக்கு காலையில சீக்கிரமா வந்துடுறேன்னு சொல்லியிருக்காங்க. வந்துடுறாங்க தானே குட்டிமா? வந்துட்டாங்களா குட்டிமா? குளிச்சு ரெடியாகி வந்துடுவாங்க. இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஒரு ப்ரெஷர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கொஞ்சம் கடையை மேனேஜ் பண்ணிக்கலாம். ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், மளிகை கடைக்காரங்களுக்கு ஒருத்தங்களே மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. மார்க்கெட்டுக்கு போய் எல்லா காயெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. கடைக்கு தேவையானதெல்லாம் உருளைக்கிழங்கு, தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் ஃபுல் பண்ணியாச்சு. குட்டிமா மண்டியம் ஊர்ல இருந்து வந்துட்டுக்கான் தானே? எப்பயா வந்த ஊர்ல இருந்து நீ? காலைல எத்தனை மணிக்கு வந்தான்? வந்தோடனே வேலை செய்யற இதுமா சோப் எடுக்கிறியா? இங்க இருந்துச்சு தானே, அப்படியே சோப் எடுத்து இங்க ஒன்னொன்னா அடிக்கணும். பாத்தீங்களா? இப்போ 2 உளுந்துச்சுன்னா இப்படி உளுந்துச்சுன்னா இன்னொன்னு எடுக்கும். ஆமா, கடையெல்லாம் ஃபுல்லா க்ளீன் பண்ணணும். இப்போ க்ளீன் பண்ண முடியும். கடையெல்லாம் ஃபுல்லா அழுக்கா இருக்கு, எல்லாம் க்ளீன் பண்ணணும். இங்கேயும் ஃபுல்லா இதா இருக்கு, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும். ஃபுல் டயர்டா இருக்கு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க வேண்டியதுதான். என்ன குட்டிமா? இப்போ மத்தியானம் சாப்பாடு என்ன குட்டிமா? மத்தியானம் ஹோட்டல். சரி குட்டிமா. லேஸ் பேக்கெட் எல்லாமே காலியா இருக்கு. அடுத்த வேலை இது. லேஸ் பேக்கெட் எல்லாம் எடுத்து இங்க போடணும். குட்டிமா, இப்ப நம்ம லேஸ் பேக்கெட் எல்லாம் எடுத்து இங்க போடணும், அடுக்கணும். சரியா குட்டிமா? நீட்டா கிளீனா அடிக்காச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து பிஸ்கெட் அடிக்கிட்டு இருக்கிறோம். எல்லாம் சாயந்தரம் வர்றதுக்குள்ள எல்லாம் கிளீனா அடுக்கணும். கடை 2 நாளா ஒரே குப்பையுமா இதாவும் இருந்துச்சு. குட்டிமா மண்டியா, நீ என்ன பண்ற குட்டிமா? ஸ்கூலுக்கு போல இன்னைக்கு ஏமாட்டிட்டீங்க. இப்பதான் டீ கொடுத்து முடிச்சிட்டு சாப்பிடுறாங்க. வீட்டுல எல்லாம் ஊருக்கு அங்க போயிட்டு இருந்ததுனால ஹோட்டல் தான். 2 நாளா ஹோட்டல்ல தான் சாப்பிட்டுக்கிறோம். பசங்களும் ஹோட்டல்ல தான். கடையை சுத்தி பாருங்க, ஃபுல்லா ஸ்டாக் வந்துருது. அடுக்கிறதா, கிளீன் பண்றதா, தலைவலி வேணாம். மளிகை கடையெல்லாம் இனிமேல் நடக்கும்னா சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்கணும். சாப்பிட்டு முடிச்சு அடுத்து கம்பெனிங்களுக்கு எல்லாம் டீ கொடுத்து முடிச்சாச்சு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தண்ணி கேன் போடுற வேலை வந்துருச்சு. டிரைவர் வந்து போயிட்டு லேட்டா தான் வருவான்னு சொன்னான். 4 மணி 5 மணிக்கு தான் வருவான்னு சொன்னான். அதுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன சொல்றதுன்னா, டிரைவர் வந்து வர்றது கொஞ்சம் லேட் ஆகும். நான் வர்றது லேட் ஆகும். இங்க போன விஷயம் வந்து எனக்கு லேட் ஆகுது, அதனால நீங்களே போயிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்ன பண்றது தெரியல. ஸோ அதனால நானே வண்டி எடுத்துட்டு எல்லா இடத்துலயும் கலெக்ஷன் பண்ணிட்டு கிளம்பிட்டேன். நான் தண்ணி கேன் லோட் பண்ணிட்டு நேராக போயிட்டு இருக்கிறேன். திருப்பி இறக்க வேண்டிய பாயிண்ட்டுக்கு தான் போகணும். போகிறது பெரிய விஷயம் இல்லை. போய் இறக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கடையும் பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போகணும். ஆல்ரெடி வீட்டில் உடம்பு சரியில்லை, க்ளோஸ் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னாங்க. டிரைவர் கொஞ்சம் கை விரிச்சதுனால நமக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பாக இருக்கு. உண்மையிலே சொல்கிறாங்க, பிஸ்னஸை பொறுத்த வரையும் பிஸ்னஸை வளர்க்குறோம் அப்படின்னா ஆளுங்களை வச்சு தான் நம்ம வளர்க்க முடியும். அந்த ஆளுங்க கரெக்டாக அமைஞ்சால் மட்டும்தான் நம்ம எல்லாமே பண்ண முடியும். இந்த ரோடு இருக்குது பார்த்தீங்களா, உண்மையிலே சொல்கிறேன் ரொம்ப ஒரு டேஞ்சரான ரோடுங்க நான் இருக்கிற ஏரியாவில். அந்த அதிவாடி சர்க்கிள் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு டேஞ்சரான ரோடு.
ஸோ நம்ம கடக்கிறது ரொம்ப இதாக தான் பண்ணணும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து இந்த இடத்துல வந்து அது எங்க போற வழியில இந்த பிரிட்ஜு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் காட்டுறேன். அந்த பிரிட்ஜு கிட்ட வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆகி ஆளே ஸ்பாட் அவுட் ஆயிடுச்சு. கேட்கும் போது நம்ம கஷ்டமா இருக்கு, சொல்றது எப்படின்னு தெரியல எனக்கு. ஸோ நம்ம வண்டியில போகும்போது மழை டைம்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா போகிறது ரொம்ப நல்லது அப்படின்றத சொல்றேன். ஏன்னா மழை டைம்ல பிரேக்ன்றது அவ்வளவு சீக்கிரம் நமக்கு எதுவும் பிடிக்காது. ஸோ கேர்ஃபுல்லா போகிறது நல்ல விஷயம் தான் சொல்றேன் நான். ஏன்னா இப்போ இதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒத்த அடி பாத மாதிரி ஒரு ரோடா இருந்தது. இப்ப டபுள் ரோடு பண்ணிட்டாங்க. ஹைவே கணக்குல ஸ்பீடா வராங்க. ஸோ நம்ம பொறுமையா போகிறது ரொம்ப தான் முக்கியம்னு சொல்ல வரேன். பாருங்க, இப்ப அந்த பிரிட்ஜ் தான் நான் சொன்ன பாருங்க, இந்த பிரிட்ஜ் கிட்ட வந்துச்சுங்களா, இந்த பிரிட்ஜு கிட்ட தான் ஆக்சிடென்ட் ஆனது நேற்று. உண்மையில சொல்றேன், ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயங்க அந்த ஆக்சிடென்ட் ஆனது. அவ்வளோ ரொம்ப இதா இருந்துச்சு. எனக்கே அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆக்சிடென்ட் ஆன விஷயம் கூட எனக்குமே தெரியல. ஸோ எல்லாரும் மக்கள் கொஞ்சம் பார்த்து உஷாரா போகணுன்றது சொல்றேன் நான் மழை டைம்ல. ஸோ இன்னைக்கு விளாக்ல வந்து நம்ம இதான் பார்த்தோம். நாளை நம்ம சந்திப்போம். பாய். செல்வா, இந்த கேன்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்க செல்வா. நம்மளுக்கு அனுப்பாதீங்க. இங்க பாருங்க, கிரீன் இந்த மாதிரி கிரீன் இருக்கக்கூடாது. என்ன கலவுனாலும் அது போகாது. இந்த கிரீன் பாய்ச்சி மாதிரி இருக்கிறதெல்லாம் நாட் அலவுடு. நம்மளுக்கு செக்கிங் வந்துச்சுன்னா ரொம்ப ப்ராப்ளம். இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணாதீங்க. செக்கிங்ல காட்ட